மாயா சின்ன சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராமோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ ஊர்க்காரங்க எல்லாருமே ரகுராமோட வீட்டுக்கு வரவும் அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் அங்கே வராங்க. வரும்போது உடனே பார்க்குறாங்க, என்னது ஊர்க்காரங்க எல்லாரும் ரகுராமோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ஊர்க்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அம்மனுக்கு திருமாங்கல்ய பூஜை பண்ண போகிறோம், அதுக்காக தான் வந்து ரூபா வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து ஜானகி கூப்பிடவும் அப்போ ஜானகி வந்து அதுக்குள்ளே ரூபாயை கொடுத்துட்டு அப்போ ஒவ்வொரு ஜோடியுடைய பேரையும் வந்து அவங்க எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவும் சீனும் அவங்க பேரையும் எழுதிக்கிடுங்க அப்படின்னு ரமணி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கவும் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுதுல, அதனால திருமாங்கல்ய பூஜையில் அவங்களே சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களுக்கான வரியும் அவங்க கொடுக்குறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே கதிரும் தானாவும் வரவும் உடனே வந்து கதிர் தானாவுக்கும் இந்த வருஷம் கல்யாணம் முடிஞ்சு போச்சுதுல, அதனால அவங்க பேரையும் சேர்த்துக்கங்க அப்படிங்கவும் உடனே கதிரும் பார்த்தோம்னா அதுக்குள்ள பணத்தை கொடுக்கறதுக்காக வரும்போது ரகுராம் வந்து பணம் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ உடனே தானா வந்து இல்லப்பா அவரே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இப்போ கதிர் வந்து பணத்தை கொடுக்கறதுக்காக வரும்போது அப்போ பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அந்த பணத்தை தட்டி விட்டுருந்தாங்க. ஆமா உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ யாருன்னே தெரியாது, உங்க அப்பா யாரு அம்மா யாரு உன் குலங்கோத்திரன்னு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது நீ எப்படி இந்த ஊர்க்காரன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் எப்போ வந்து இந்த வீட்டு அதாவது எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்பவுமே அவன் எங்க வீட்டுக்கு உறவுக்காரனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே ஜானகியும் சொல்றாங்க, ஆமா அவன் வந்து எப்போ தானா கழுத்துல தாலி கட்டினானோ அப்பவுமே அவன் எங்க விட்டு பையனாயிட்டான், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்கய்யா உங்களுக்கு தான் அந்த ஊர் பழக்கம் தெரியும்ல, என்ன இவங்க பேசுறது வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ஊர்க்காரங்க கிட்ட சொல்லவும் அப்போ ஊர்க்காரங்களும் சொல்றாங்க, ஆமாங்கய்யா உங்களுக்கு தான் நம்ம வழக்கம் தெரியும்ல, அப்பா அம்மான்னு யாருன்னே தெரியாது, உண்மையை சொல்ல போனாக்கி தனா கழுத்துல தாலி கட்டினதுனால இவர் வந்து இந்த ஊர்க்காரராக மாறிட முடியாதுல்ல, என்ன இருந்தாலும் சரிதான், இது வந்து புவனேஸ்வரி சொன்னது கரெக்டு தானே அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், எப்போ வந்து தனா கழுத்தில் அவன் தாலி கட்டானோ அப்போவுமே இந்த வீட்டுக்கு மருமகனாகவும் மாறிட்டான், இந்த ஊர்க்காரனாகவும் மாறிட்டான், இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஒரு பரிகார பூஜை இருக்குது, அதை மட்டும் வந்து நிவர்த்தி பண்ணிட்டானா கண்டிப்பாக வந்து இந்த ஊரோட இவனும் வந்து ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஏற்றுக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பூஜைன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அவங்க ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க, ஆனால் அது வந்து சாதாரணமான பரிகாரம் கிடையாது, ரொம்பவே வந்து கஷ்டமான பரிகாரம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அது எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல நான் அதை செஞ்சு முடிக்கிறேன் அதை சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே அந்த பரிகாரத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து தன்னுடைய முதுகலை வந்து கொக்கியை போட்டு மாட்டி அவங்க வந்து சாமி தேரை வந்து இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ இவ்வளோ கஷ்டமான பரிகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் தானா வந்து கதிரை பார்க்குறாங்க, கதிர் இது ஒன்றால் செய்ய முடியாது எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே பாரு தானா நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நான் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, இதுக்காக வந்து 48 மணி நேரம் ரொம்பவே விரதம் இருக்கணும், அதில் இந்த விரதத்தில் எந்த வித குத்தமும் வந்துடக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணுமே தவிர மற்றபடி எந்த ஆகாரமும் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் தான் அந்த ஆத்தா வந்து உங்களை ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறேன் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே புவனேஸ்வரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, இது ஒண்ணு போற இதை வச்சு நான் அடுத்தது என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்ப பசுபதி வந்து புவனேஸ்வரிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, புவனா இந்த மாதிரிக்கு நீ பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா, சரியான சவுக்கடி கொடுத்த மாதிரிலாம் நீ பண்ணியிருக்கிற, கண்டிப்பா பாரு இதனால வந்து அவனுக்கு எப்படி இருந்தாலும் சரிதான் இதை அவன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவனே பண்ணணும்னு சொல்லி நினைச்சாலும் நான் பண்ண விட்டுருவேனா என்ன, அந்த ரகுராமுக்கு அதாவது அவன் பொண்ணு மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், அவன் வேணா வெளிப்படையா வந்து தன்னுடைய பாசத்தை காட்டாம இருக்கலாம், ஆனா தன்னுடைய பொண்ணு வந்து கண்ணை கசக்குன்னா அவனால தாங்கிக்கவே முடியாது, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் திட்டம் போட முடியுமோ அதெல்லாம் போட வேண்டியது அப்படிங்கும்போது இப்ப நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படிங்கும்போது இதை செய்யறதுக்கு பத்மா பார்வதினா நம்ம வந்து இழுதுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற பத்மா பார்வதிமான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அவங்கள வச்சுதான் இந்த பரிகாரத்தை செய்ய விடாம தடுக்க முடியும், அதனால அவங்களதான் இதுல வந்து நம்ம கூட்டு சேர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா வந்து கதிர் வந்து அந்த விரதத்தை தொடங்குறாங்க. அப்போ வந்து தானா வந்து சொல்கிறாங்க, நல்ல மாதிரிக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து கதிர் வந்து 2 நாள் லீவ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வேலைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி நான் வாரேன் அப்படிங்கிறாங்க. உடனே தானா வந்து கதிர் உன்னால் வந்து இப்போ நீ 2 நாள் சாப்பிட கூட சரியாக முடியாது,
முடியாது, அதனால நீ வேலைக்கு போகணுமா அப்படிங்கும்போது இங்கே பாரு தானா நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயா வந்து நினைக்கிறாங்க இந்த கதிர் தனாவுக்கு மட்டும் ஏன் தான் சோதனைக்கு மேலே சோதனை வந்துக்கிட்டே இருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ஜானகி சோகத்தோடு இருக்கும்போது அப்போ மாயா வந்து என்ன பெரியம்மா நீங்கள் வந்து தனாவையும் கதிரையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாண்டா அவங்கள தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இந்த மாதிரிக்கெலாம் சோதனைக்கு மேலே சோதனை வருதோ தெரியல, எப்படியாவது கதிர் வந்து இந்த பூஜையை நல்ல மாதிரிக்கு செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கும்போது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பத்மாவையும் பார்வதி தான் காட்டுறாங்க. இந்த பூஜையை இவன் செஞ்சு முடிக்க போகிறான்னா இவனுக்கு இதில் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் இந்த கதிர் லேஸ்பட்டவன் கிடையாது, தனாவுக்காக அவன் எதையும் செய்யக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா பார்வதிக்கு புவனேஸ்வரி வந்து ஃபோன் பண்ணவும் உடனே பார்வதியும் என்னது புவனேஸ்வரி ஃபோன் பண்ணுறா சரி என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இங்கே பாரு உங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நீ வரும்போது பத்மாவே அழைச்சிட்டு வந்துடு அப்படிங்கும்போது என்னது பத்மா நீயவா அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாம் அந்த கதிர் விஷயத்தை பற்றி தான் அப்படிங்கவும் சரி நான் அவங்கள அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கதிர் வந்து வேலைக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க பைக்கை ஒட்டிக்கிட்டு வரும்போது ஒருத்தரை ட்ராப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவர் சரியாக சாப்பிடாதனால அவருக்கு அப்படியே வந்து தலை சுற்றி கீழே விழுற மாதிரி இருக்கவும் கரெக்டான நேரத்தில் ரகுராமும் சீனும் வந்து அவங்கள பிடிச்சிருந்தாங்க. உடனே வந்து ரகுராம் வந்து சீனு என்ன பார்த்துட்டு இருக்கிற, அவன் ஒன்றும் சாப்பிட்ருக்க மாட்டான், அவனுக்கு இளநீர் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கதிர் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மாமா வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்மளை விட்டு கொடுக்காம அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து கதிருக்கு இளநீர் வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா பூஜை வந்து ஆரம்பிக்குது. அதாவது அவங்க வந்து தோளில் அந்த கம்பியை கொக்கிய மாட்டி அவங்க வந்து அந்த சாமியை தேரில் வச்சு இழுத்துட்டு வரணும், இதுதான் பரிகாரம். அப்போ வந்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து பத்மா பார்வதியில் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த பூஜை வந்து ஆரம்பமாயிரும். அப்படி இருக்கும்போது இதில் அந்த அதாவது வெயிட்டு வந்து அவன் இழுத்துட்டு வர அளவுக்கு நம்ம விடக்கூடாது, அதனால சரியான வெயிட்டை தூக்கி அந்த தேரில் நம்ம வச்சிடணும் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் ஒரு பெரிய உரலை வந்து அந்த தேருக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தாங்க. இந்த உரல் வந்து வெயிட்டு இருக்கிறனால கண்டிப்பாக அவனால் எதுவும் பண்ண முடியாது, அதனால் கொஞ்ச நேரத்துலேயே அவன் தோல் பிஞ்சிட்டு வந்துடும், அதனால் சாமி வந்து அவனை ஏற்றுக்கிடலன்னு சொல்லிக்கிட்டு இந்த பரிகார பூஜை பாதிலே முடிஞ்சு போயிரு அப்படிங்கவும் இது கேட்டதுமே பத்மாவும் பார்வதி சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே வந்துடவும் உடனே வந்து கதிரோட அந்த முதுகு தோலில் வந்து இந்த மாதிரி கம்பி வச்சு மாட்டி விடவும் அப்போ உடனே வந்து எல்லாரும் சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது இழுக்கிறாங்க, ஆனால் அவங்களால இழுக்கவே முடியல. இதை பார்த்துட்டு இருக்கிற புவனேஸ்வரி சந்தோஷப்பட்டு இருக்கவும் பத்மா பார்வதி சொல்கிறாங்க ஒன்னால இழுக்கவே முடியாது, அதனால தான் நம்ம உரலை கொண்டு வச்சிருக்கிறோம்ல, அந்த புவனேஸ்வரி திட்டம் சரியான திட்டமாக தான் இருக்குது, ஒன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அப்போ ஒரு பையன் வந்து முருகர் மாதிரிக்கு வராங்க. வந்ததுமே என்ன பார்த்துட்டு இருக்கிற, நீ ஒன்னால எல்லாம் முடியும் அப்படியே இழுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து முருகர் வசத்தில் இருக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க சொல்ல பார்த்தோம்னா கதிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இழுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பத்மா பார்வதி புவனேஸ்வரி மூணு அதிர்ச்சி அடையவும் நல்ல மாதிரிக்கு அந்த பரிகார பூஜையை அவங்க செஞ்சு முடிச்சிருந்தாங்க. இதை அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பசுபதி வந்து புவனேஸ்வரிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பூவனா இவன் பண்ண மாட்டான்னு சொல்லி நினைச்சோம், இதையும் நல்லபடியாக பண்ணிட்டான் அப்படிங்கும்போது அதுதான் நான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது அடுத்ததை பார்த்தோம்னா பத்மா பார்வதி இந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் இந்த பூஜையை பண்ணக்கூடாது பாதிலே முடிஞ்சு போயிருன்னு சொல்லி நினைச்சோம், ஆனால் இவன் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது இதை பார்த்தோம்னா ஒளிஞ்சிருந்து அவங்க மாயை வந்து கேட்டுருந்தாங்க. கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கேவலமான புத்தி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை, இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கிறீங்களே, கதிரும் தனாவும் யாரு, அவங்க இந்த வீட்டு பசங்க தானே, அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படிங்கும் போது இங்க பாரு தனா தான் இந்த வீட்டு பொண்ணை தவிர அந்த கதிர் ஒண்ணு இந்த வீட்டு பையன் கிடையாது, அவனுக்கு அம்மா அப்பா யாருன்னே தெரியாது, நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு நீ சொல்லிட்டு இருக்கிறியா, அண்ணன் தான் அப்படிலாம் புரிஞ்சுக்காம இருக்கிறாருன்னா நீயும் அப்படிங்கும் போது இங்க பாருங்க என்ன இருந்தாலும் சரிதான், கதிர் இந்த வீட்டு பையன் தான், எப்ப தனாவை தாலி கட்டி அவன் வந்து பொண்டாட்டி ஏத்துக்கிட்டானோ அப்பவே அவன் இந்த வீட்டு பையன் ஆயிட்டான், அப்படி இருக்கும்போது நீங்க இந்த புவனேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு கேவலமான ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறீங்களே, இது மட்டும் பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.